ஈ பிடிக்கிறீங்களா? ஈ இருக்கா? அத்தா என்ன சொன்னாங்க நீ? அத்தா உன்னை திட்டினாங்களாடா? வெளியில் போனேன்னு அத்தா திட்டினாங்களா? ஏய் மதிக்க மாட்டேங்குது பாரு. ஈ பிடிக்க போகிறாளா? சரி போட்டோம். ஷாஷா வந்து ஈயை பார்த்துட்டு ஈயை பிடிச்சிட்டு பறந்துக்கிட்டு இருக்கிற ஈயை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் என்ன குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். பெரும்பாலும் பாவக்காய்னாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தெரிச்சு ஓடுவாங்க. ஏன்னா பாவக்காய் கசப்பாக இருக்கிறதுனால யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பாவக்காய் குழம்பு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் யாருமே வேணானே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒரு முறை மட்டும் நீ ட்ரை பண்ணி பாருப்பா, அடுத்து கூட நீ சாப்பிடவே வேணான்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பாவக்காய் குழம்பு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்கிற மசாலாலாம் என்னெல்லாம் போட்டு மசாலா அரைச்சி செய்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இதே மெத்தடில் நீங்கள் வந்து பாவக்காய் குழம்பு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கசப்பாக இருந்தாலுமே அது ஒரு ருசியாக இருக்கும். அதே சமயம் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி அந்த குழம்பை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் கூட நிறைய சாதம் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன மூடியில் ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்தரலாம். தேங்காய் போட்டதும் அது கூட ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் ஒரு வரமிளகாய் ஒரு 4, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதையும் வறுத்துருவோம். அந்த மொறுமொறுப்பாக வர்றதுக்காக தான். அவ்வளோதான். தேங்காய், வரமிளகாய், மல்லி எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக இருக்கணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இதே கடாயில் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். பாவக்காய் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பாவக்காயை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், பாவக்காய் வந்து நம்ம எவ்வளோ போட்டப்போ நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த குழம்புல கசப்பு தெரியாது. அதனால் நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு. வெறும் பாவக்காயை கூட எடுத்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, அடுத்து கொஞ்சம் வெந்தயம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்ததாக நான் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பாவக்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி கூட சேர்த்து இந்த மாதிரி மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். அடுத்து இதில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம். அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். இது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளேயும் இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு வேக வச்சு நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டியாக இருந்தால் தான் பாவக்காய் குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசால் வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி.